படித்து முடிச்சுட்டு ஒருவேளை உங்களுக்கு வேலை கிடைக்கலையா, நீங்கள் காசே வாங்க வேண்டாம், போய் எப்படியாவது ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுங்க. ஒரு சும்மா மட்டும் உட்காந்துடாதீங்க, போய் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவது உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒன்று நீங்கள் கற்றுக்கொள்ள. உங்கள் பிள்ளைகளையும் அப்படிதான் நீங்கள் ஒன்று நினைத்து கொள்ளுங்க. அவங்க படித்து முடிச்சிட்டாங்களா, படித்து முடித்த உடனே எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்கள சேர்த்து விட்டுருங்க. இல்லை, இந்த குழந்தைங்க வீட்டில் இப்போ கடந்த இந்த கொரோனா டைம் நிறைய பிள்ளைகள் பார்த்தீங்க அப்படின்னா பாவத்திற்கு அடிமையாயிட்டாங்க. இப்போ நிறைய பிள்ளைகளால் ஞானமாக படிக்க முடியல. பிள்ளைங்க நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டே வர்றாங்க. படித்ததெல்லாம் பிள்ளைகளுக்கு மறந்து போகிறது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிள்ளைங்க வீட்டில் 2 வருஷம் சும்மா இருந்தாங்க பாருங்களேன். இந்த சும்மா இருந்து பழகிட்டதுனால அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, அவங்களுடைய ஞானம் குறைஞ்சிருச்சு, பெரிய பெரிய ஆபத்துக்களை அவங்க சந்தித்தார்கள். அதனால இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுங்க. வீட்டில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் வெளியில வேலைக்கு போறவர்களாக இருந்தாலும் நீங்கள் சும்மா பொழுதை போக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நேரத்திற்கும் கர்த்தர் கணக்கு கொடுப்பார். ஆமென். சில சகோதரிகள் வீட்டிலே இருக்கிறீங்க, நீங்க வேலை போறதில்லை. உங்களுடைய வேலை சமைக்கிற வேலை. சிலருக்கு பாத்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டே இருப்பாங்களே தவிர வேலை ஆகாது. ஆனா கேட்டா காலையில் 24 மணி நேரம் வேலைன்னுவாங்க. இருக்கிறதே வீட்டில் 2 பேரா இருக்கும், 2 ரூம் தான் இருக்கும். இந்த 2 ரூமையும் 2 பேரையும் வச்சுட்டு 24 மணி நேரம் பறந்துட்டே இருப்பாங்க பாருங்க. அந்த நைட்டியே மாத்துறதுக்கு டைம் கிடைக்காது. அது இருக்கும் பாருங்களேன், 1 மாசம் 2 மாசம் போட்டது மாதிரி அழுக்கு கடைஞ்சு கிடக்கும் பாருங்க. அதான் மாத்துறதுக்கு தலை சீவுறதுக்கு நேரம் கிடைக்காது, மூஞ்சி கழுவுறதுக்கு நேரம் கிடைக்காது, துணி மாத்துறதுக்கு நேரம் கிடைக்காது. கேட்டா ஒரே வேலை அப்படிங்குவாங்க. அப்படி என்ன வேலை செஞ்சீங்கன்னு கேட்டா நான் அறியேன் அப்படின்னு சொன்னது மாதிரி இருக்கும். அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ அதெல்லாம் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, அந்த பிளான் வச்சு செய்யறது இல்லை. உட்கார்ந்த இடம், நின்ன இடம், பக்கத்து வீட்டு அக்கால்கிட்ட அந்த மாதிரி காம்பவுண்ட் வழி பேசினா அப்படியே பேசின இடம், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ வியாபார கப்பலை போல இருப்பாளாமா. எப்படி இருப்பாங்களாமா? புத்தி உள்ள ஸ்திரீ வியாபார கப்பலை போல இருப்பாங்க. அப்போ ஒரு நல்ல ஞானம் உள்ள ஸ்திரீகள் வீட்டிலேயே உட்கார்ந்து சம்பாதிச்சு கொடுப்பாங்களாமா. ஒருவேளை வீட்டில் உட்கார்ந்து சம்பாதிக்கிறதுக்கு உங்க கணவனார் ஒத்துக்கல அப்படின்னா, சம்பாதிக்கிற கணவனாருக்கு ஒரு ஹெல்ப்பாவது பண்ணலாம்ல, இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கு உற்சாகப்படுத்தலாம் இல்ல. அப்போ சிலர் தூங்கியே நேரத்தை கழிக்கிறது. அதுல ஒரு பைபிள் எழுதலாம், அதுல ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் எண்ணமே சிலருக்கு இருக்காது. அப்போ இந்த நேரத்தை வீணடிக்கிறதுனால நீங்கள் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். அந்த நேரத்தில் யூஸ்ஃபுல்லா ஏதாவது செய்யணும். அப்போ இன்றைக்கு இந்த 9வது நாள் ஆண்டவர் நம்மிடத்துல பேசுகிற ஒரு வார்த்தை அப்படின்னா, சும்மா அப்படின்ற வார்த்தை என் வாயிலிருந்து இனி வரவே கூடாது. ஆமென் சொல்லுங்கள்.